வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல உள்ள வேரியபிள்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வேரியபிள்ஸ் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கண்டெய்னர் மாரி. நம்ம டேட்டாவெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இப்ப நம்ம வீட்லலாம் குடம் அந்த மாரிலாம் வச்சிருப்போம்ல, தண்ணிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அந்த மாரி வந்து வேரியபிள்ன்றது ஒரு கண்டெய்னர் டேட்டாவ ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. அது வந்து மொத்தம் 4 விதமா இருக்கு. என்னென்ன விதம்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டோர் ஆகுறது. இன்னொன்னு வந்து வேரியபிள் வச்சு, இன்னொன்னு வந்து லெட் வச்சு. வேரியபிள்னா நான் என்ன சொல்றேன்னா, வேர் கீவர்ட் வச்சு, லெட் வச்சு, கான்ஸ்ட் வச்சு. இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னன்றத வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்ன்னு சொன்னோம்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எப்படி வந்து வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். நம்ம எப்பவும் போல ஒரு டேக் வந்து ஒண்ணு போட்டுடலாம். ஸோ அதுக்கு ஐடி வந்து குடுக்குறேன். ஐடி வந்துட்டு டெமோன்றத வந்து டைப் பண்ணிடுறேன். ஸோ இங்க வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்கிரிப்ட் டேக் வந்து போட ஆரம்பிச்சிடணும். ஸ்கிரிப்ட் டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஸ்கிரிப்ட்ன்றது வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள தான் வந்து நான் போட போறேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆகுறது எப்படின்னா, x இஸ் ஈக்குவல் டூ 5ன்றது குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து y இஸ் ஈக்குவல் டூ 6ன்றது வந்து குடுக்குறேன். z இஸ் ஈக்குவல் டூ எனக்கு என்ன வேணும்? x பிளஸ் y யோட காம்பினேஷன்ல வேணும். ஸோ அத வந்து குடுக்குறேன். அதே மாரி வந்துட்டு நம்ம குடுக்கும்போது டாக்குமெண்ட்ன்றது வந்து HTMLன்றது ஒரு டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்ன்ற கீவர்ட் போட்டுக்கிறோம். கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ நம்ம இங்க ஐடி தான் குடுத்துருக்கோம். ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடி போட்டாச்சு. அண்ட் ஐடியோட நேம் என்ன டெமோன்றதையும் போட்டாச்சு. நம்ம என்ன அக்சஸ் பண்ண போறோம்? உள்ள கண்டென்ட் தான் அக்சஸ் பண்ண போறோம். ஸோ இன்னர் HTMLன்றது போட்டுக்கிறேன். இங்க தான் நம்ம வந்து அக்சஸ் பண்ண போறோம். இந்த உள்ள இதான் வந்து அக்சஸ் பண்ண போறோம். ஸோ இன்னர் HTML போட்டாச்சா? ஸோ போட்டுட்டு நம்ம என்ன போட போறோம்னு பார்த்தீங்கன்னா, த வேல்யூ இஸ் அப்படின்னு சும்மா சொல்லி போட்டுட்டு என்ன பண்ணிடலாம்னா ஒரு கோலன் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துட்டு ப்ளஸ் இசட் மட்டும் தான் நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ இசட் வந்து போட்டலாம். ஸோ போட்டு இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வேல்யூஸ் 11ன்றது அந்த வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்னா என்னன்னா, அதுவாகவே இந்த எக்ஸ்ன்றது வந்து ஒரு வேர் கீவேர்டில் போய் ஸ்டோர் ஆகி அது வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நமக்காக கால்குலேட் பண்ணும். எப்போவுமே குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிளை வந்து நம்ம முன்னாடியே வந்து டிக்ளேர் பண்ணிடுறது தான். இந்த மாதிரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக விடுறதுன்றது அவ்வளோ வந்து ஒரு ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேர் கீவேர்டு வச்சுன்றத பார்த்துடலாம். ஸோ வேர்ல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காவே வேர்ல தான் போய் விழுகும். நான் ஆனாலும் வந்து இங்கே வேர் கீவேர்டு வந்து கொடுக்கறது தான் வந்து வேரியபிள்ன்றது சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து கொடுத்துட்றேன். இங்கேயும் வந்துட்டு வேர்ன்றதை கொடுத்துறேன். ஸோ நமக்கு எல்லாமே சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. இப்போ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அதே சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. அப்புறம் ஏன் நம்ம இது கொடுக்காம அது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே கொடுக்கலனாலும் வேர்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். பட் ஆனால் வேர் கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா வந்து இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அசியூம் பண்ணிக்கும். இது வந்து ஒரு வேரியபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதே வந்து சிம்பிளா இருக்கு. 5+6ன்றது சிம்பிளா இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம போக போக ரொம்ப காம்ப்ளெக்ஸான இதுல போட்டு இன்னொன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அது வந்து சில இடத்துல எங்க என்ன பிரச்சனை பண்ணீங்க, எது வேரியபிள், எது வந்து நம்ம போட போறது, ஷோ பண்ண போற வேல்யூ எதுவுமே நமக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ அதனால தான் எப்பவுமே ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணுன்றது. இதுல ஒரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர் கீவேர்டு வந்து 1995லேருந்து 2015 வரைக்கும் வேர் கீவேர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ES6ன்னு சொல்லுவாங்க. அதில தான் வந்து லெட் கான்ஸ்ட் அப்படின்றது 2015ல தான் வந்து புதுசா வந்து அந்த கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதில வந்து வேர் கீவேர்டு வந்து ஓல்டு ப்ரௌசர்ஸு அதுக்கெல்லாம் வந்து நம்ம வேர் கீவேர்ட் தான் வந்து சப்போர்ட் ஆகும். லெட்டு, கான்ஸ்டன்ட்ன்றது சப்போர்ட் ஆகாது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இல்ல. மைக்ரோசாஃப்ட்ல வந்து இது விட்டுருந்தாங்கல்ல, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அது இல்ல. ஸோ அது டெட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசா உள்ளத வந்து சப்போர்ட் பண்ணாது. லெட்டு, கான்ஸ்ட் அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த மாரி இதுக்கும் ரொம்ப பழைய ப்ரௌசர் இருக்குன்னா, நம்ம அதுக்கு வந்து வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி நம்ம புதுசா உள்ள லெட் அண்ட் கான்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணாலே வந்து போதுமானது. ஸோ இதுலயும் வந்து அதே தாங்க வரும். இந்த இடத்துல நான் வந்து வேர்ன்றத தூக்கிடுறேன். தூக்கிட்டு நான் லெட்டுன்றத குடுத்துடுறேன். ஸோ இதுதான் வந்து லெட் கீவேர்டு. இதே மாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்ட்ன்ற ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸோ அதையும் வந்து குடுத்துடுறேன் நானு. கான்ஸ்ட் குடுத்தாலும் அதே தான் எனக்கு வரும். நான் இங்க வேணா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். அதே 11 தான் வருது. நம்ம வேணா வேல்யூவை சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 16ன்றது குடுத்தோம்னா வேல்யூ சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஏன் வந்து அப்போ வேறே யூஸ் பண்ணலாம், ஏன் நம்ம லெட் கான்ஸ்ட் யூஸ் பண்ணணுன்ற வந்து கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஸோ அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து மிக்சடாக வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே வந்து எனக்கு கான்ஸ்ட்டில் இருக்கட்டும். லாஸ்ட்டில் உள்ளதை மட்டும் நான் லெட்டுன்றது கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தாலும் எனக்கு வந்து இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே எனக்கு அதே வேல்யூ தான் வருது. பட் நான் ஏன் வந்துட்டு கான்ஸ்ட் கீவேர்ட் கொடுத்தேன்னா, அந்த கான்ஸ்ட் கீவேர்டுன்றது வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது அப்படின்றது. இப்போ இங்கே வந்து 5ன்னு இருக்கு. நான் இங்கேயே இதுலேயே வந்துட்டு 5++ இந்த X++ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வந்து பண்ண முடியாது இந்த இடத்துல. ஸோ இசட்ல போயிட்டு நான் வெறும் இங்கே வந்துட்டு ஒய்யை தூக்கிடுறேன். ஸோ தூக்கிட்டு எனக்கு X++ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
எதுவுமே வராது பார்த்தீங்களா? ஏன்னா வந்து இங்க எரரும் த்ரோ பண்ணல. ஏன் த்ரோ பண்ணலன்னா, இது வந்து நம்ம நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றோம்ன்றதுனால இதுல வந்து எரர் த்ரோ பண்ணாது. இதே நீங்க டைப் ஸ்கிரிப்ட்ன்னு இருக்கு. டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு இது வந்து நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற எரர் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கு தான் சொன்னேன் நானு. இந்த மாரி வந்துட்டு நீங்க வந்து கான்ஸ்ட்ன்றது என்னன்னா, ஒரு வேல்யூ இருக்குன்னா நம்ம அத சேஞ்சே பண்ண மாட்டோம் அப்படின்னு நெனைக்கிறது தான் வந்து நம்ம கான்ஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணணும். லெட்ன்றது என்னன்னா வந்துட்டு நான் அந்த பிளாக் ஸ்கோப்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஸ்கோப்க்குள்ள நீங்க வந்து இந்த லெட்டோட வேல்யூஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேர்ன்றது நீங்க எங்க போட்டு எங்க சேஞ்ச் பண்ணாலும் சரிங்க. அது அது பாட்டுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து வேர், லெட், கான்ஸ்ட்க்கான டிஃபரன்ஸ். இது உங்களுக்கு வந்து அந்த பிளாக் ஸ்கோப்னா என்னன்னு புரியல, இதெல்லாம் என்னன்னு புரியலன்னா, நம்ம போக போக வந்து பிளாக் ஸ்கோப் பத்திலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு லெட்ன்றதுலயும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேர்ன்றது குளோபலா இருக்குங்க. எங்க வேணா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேர்ன்றது. லெட்ன்றது ஒரு ஒரு பர்ட்டிகுலருக்குள்ள சேஞ்ச் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட்ன்றது நம்ம இந்த வேல்யூ குடுத்துட்டா இந்த வேல்யூ தான். அத வந்து நம்ம பின்னாடி போய் மாத்த முடியாது. ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டன்ட்ன்றது. எப்ப நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணணும், எப்ப லெட் யூஸ் பண்ணணும், எப்ப கான்ஸ்ட் யூஸ் பண்ணணும்ன்ற ஐடியா வந்து நமக்கு தெரியணும். எப்ப யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்ட் வேல்யூ அதான் நான் சொன்ன மாரி தான். வேல்யூ எப்பவுமே சேஞ்ச் பண்ணாத போது வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்ணணும். அதே மாரி வந்துட்டு இப்ப நம்ம அரே இல்ல ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து போட போறோம் அப்படின்னா, நம்ம வந்து தாராளமா கான்ஸ்ட்க்கு போலாம். ஸோ லெட்ன்றது வந்துட்டு கான்ஸ்ட் யூஸ் பண்ண முடியலன்னா லெட் யூஸ் பண்ணலாம். அந்த அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க லெட் யூஸ் பண்ணலாம். வேர்ன்றது நீங்க மோஸ்ட்லி அதை தவிர்த்துக்கோங்க இப்போ உள்ள என்விரான்மெண்ட்ல. ஸோ வேர்ன்றது நம்ம போடவே வேணாம். எங்கேயுமே வேர் போடாம நம்ம பாட்டுக்கு லெட் அண்ட் கான்ஸ்ட் போட்டே நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ வேர்ன்றது நம்ம ஓல்டு ப்ரௌசருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம வேணா வந்து போட்டுக்கலாம். ஒரு சில தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல வேர் போட்டுக்கலாம். மற்றபடி லெட் அண்ட் கான்ஸ்ட் போட்டே வந்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஓகே ரைட். இப்போ இதே மாதிரி வந்துட்டு இப்போ வேரியபிள்ஸ் வந்து பார்த்தாச்சு. இதே வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்பரேட்டரும் வந்து பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அதான் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்னா இந்த 5+16 ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இப்போதைக்கு வந்து கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேர் லெட்டர் ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தலாம். வேறு கோடர் நேம் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இது வந்து நான் வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன். ஆனால் நான் அந்த வேரியபிளை வந்து யூஸ் பண்ணல. இப்போ இந்த வேரியபிளில் என்ன வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பொழுதும் வந்து எப்படி கொடுத்துருப்போம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருப்போம். அதே மாதிரி வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம 5 ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அப்படி கொடுக்காம வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்போ இந்த கோடர் நேமில் இப்போதைக்கு வந்து நான் எதுவுமே உள்ள வந்து வேல்யூ கொடுக்கல. ஸோ அப்போ இது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டாக வந்து இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த அன்டிஃபைன்ட்லாம் வந்து நம்ம அன்டிஃபைன் நல் இதெல்லாம் வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மறக்காம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வேரியபிள்ல ஒண்ணுமே வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணாம இருந்தா அது போய் அன்டிஃபைன்டா வந்து விழுகும். ஸோ அந்த அன்டிஃபைன்டை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்றது? இது வந்து வேருக்கு மட்டும்தான் கிடையாது. நம்ம லெட்டுக்கும் வந்து இப்படி போட்டுக்கணும். வேரியபிளை வந்து அசைன் பண்ணிடலாம். ஸோ அதுவும் வந்து அன்டிஃபைன்டா தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கோடர் நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு நான் அஸ்வின்றது இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு லைனை மட்டும் இந்த அன்கமெண்ட் பண்ணிட்டு சரி சும்மா அந்த வேல்யூ ஆஃப் நேம் இருக்கட்டும். ஸோ இது இங்கே த நேம் இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா இது வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக வந்து எப்படின்னா இங்கே வந்து இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு லெட் கோடர் நேம் இஸ் ஈக்குவல் டு அஸ்வின் எப்படியும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வேரியபிள் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூஸையும் நீங்கள் வந்து அப்புறமா வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறது தான் வந்து இது. அதே மாதிரி ஒரு குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளை வந்து ஸ்டார்டிங்லேயே எல்லாத்துக்கும் வந்து டிக்ளேர் பண்ணிடுறது. அதாவது வந்து டாப்லேயே வந்துட்டு இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி போக போக வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட் கோடர் நேம் அப்புறம் வந்து லெட் ஃபர்ஸ்ட் நேம் லெட் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டே வந்து எல்லா வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணிடுறதாங்க. அதில் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே வந்துட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வேல்யூஸை வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ்ன்றது. ஸோ வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட் மெனி வேரியபிள்ஸ் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே இந்த எக்ஸாம்பிள் வச்சே பார்த்தலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதை வச்சே பார்த்தலாம். சாரி ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு லாஸ்ட் நேம் அப்படின்றதையும் வந்து நான் வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இதை தூக்கிடுறேன். வெறும் இது மட்டும் வச்சுக்கலாம். ஸோ வந்து தூக்கிடுறேன். இப்போ இங்கே என்ன நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு அசைனும் பண்ணிடுறேன். கோடர் நேம் இஸ் ஈக்குவல் டு அஸ்வின் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துருவாங்க. நான் ஐ பட்டன்லேயும் வந்து அதை கொடுக்குறேன். ஸோ வந்து கோடு ஒரு ஸ்பேஸ் விட்டு வித்து ஸோ லாஸ்ட் நேம்ன்றதையும் கொடுக்குறேன். லாஸ்ட் நேம்ன்றது கொடுத்து மறுபடியும் வந்து கோடு வித் அஸ்வின். ஓகே ரைட்டு.
இது வந்து குடுத்தாச்சுல. ஸோ குடுத்துட்டு நான் இப்ப இங்க என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேம் இஸ் பிளஸ் கோட நேம்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். இது மட்டும் வந்துருச்சு. நான் இங்கேயே பக்கத்திலேயே வந்துட்டு பிளஸ்ஸு ஃபர்ஸ்ட் அ சாரி டபுள் கோட்ஸ்குள்ள குடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன். ஸோ விட்டுட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம மறுபடியும் வந்து லைன பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக ப்ளஸ் போட்டு நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நேம்ன்றத வந்துட்டு இங்க வந்து அந்த வேரியபிள வந்து குடுக்குறேன். ஸோ இதே மாரி லாஸ்ட் நேம் அதுக்கும் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இங்கேயும் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துருச்சு. ஸோ இங்க வந்து ஏன் ஸ்பேஸ் வரலன்னா, நம்ம இங்கேயும் வந்து ஸ்பேஸ் குடுக்கணும். ஸோ இங்கேயும் வந்து ஸ்பேஸ் குடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் குடுத்துட்டோம்னா வந்து நமக்கானது வந்து நீட்டா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து ஒரே லைன்ல வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து லெட்டுன்னு தான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த லெட்ட வந்துட்டு தூக்குறேன் ஃபர்ஸ்ட்டு. இந்த 2 லெட்டையுமே தூக்கிடுறேன். தூக்கிட்டு இந்த மாரி போட்டுடலாம். இப்ப நான் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். என்ன நடக்குது? ஒண்ணும் நடக்கல. ஏன் அப்படி நடக்கலன்னா, நான் இங்க செமிகோலன்றது குடுத்துருக்கேன். அத எடுத்துட்டு நம்ம வந்து கமா குடுத்துடலாம். ஸோ குடுத்துட்டேன்னா மறுபடியும் எனக்கு வந்து வேல்யூ வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி தான் வந்துட்டு நீங்க ஒரே லைன்லயே வந்துட்டு வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த மாரி மல்டிபிள் லைன்ஸா வந்து குடுக்காம. ஸோ அதே மாரி தான் நான் சொன்னேன்ல, இந்த லெட் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து போய் அன்டிஃபைன்டா தான் விழுகும். வேல்யூ இல்லாம இருந்துச்சுன்னா, இந்த லெட்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்க இந்த வேல்யூ அசைன் பண்றதுக்கு முன்னாடி, இங்க பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் அந்த கோடர் நேம் பார்த்தீங்கன்னா, அன்டிஃபைன்டா தான் வந்து இருக்கும். ஸோ இதே மாரி வந்துட்டு வேர்ல வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர் கீவர்ட் நான் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இத வந்து நான் வேர்ன்றது அசைன் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன், வேர், கோடர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்ல வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் போயிட்டு வேர் கோடர் நேம் அப்படின்னு குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டு இங்க வேணா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக, இங்கேயே வந்துட்டு நான் வேரியபிள வந்து அசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ன்றது வந்து இங்க குடுத்துடுறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு நான் வந்து தூக்கிடுறேன். மறுபடியும் வந்து என்னால வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ண முடியும். நான் இங்க என்ன பண்றேன், சிம்பிளா இருக்கணுன்றதுனால இதெல்லாம் வந்து தூக்கிடுறேன். ஸோ ஓகே ரைட். த நேம் இஸ் கோடர் நேம் அப்படின்னு வருமா? ஸோ நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்தீங்களா, இது வந்து மறுபடியும் வந்துட்டு என்னால அந்த வேரியபிள் நேம வந்து டிக்ளேர் பண்ண முடியுது. இது வந்து அப்படி ஆகக்கூடாது. நான் இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நான் போயிட்டு நான் இங்க வேற மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட்ன்றது மாத்துறேன். இப்ப நான் ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பார்த்தீங்களா டெஸ்ட்ன்றது வந்துருச்சு. நான் ஒரே வேரியபிள் நேமே 2த்துக்கும் குடுத்துருக்கேன். பட் இது லெட் அண்ட் கான்ஸ்ட்ல வந்து இது அலோவ் ஆகாது. அதனால தான் வந்துட்டு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. இப்ப நான் இங்க சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். லெட்ன்றது குடுக்குறேன். ஸோ இது இங்கேயே ஃபர்ஸ்ட்டே எடுத்தோனே த்ரோ பண்ண ஆரம்பிச்சுரும். இந்த மாட்டி வந்து 2 வாட்டி வந்திருக்குடா. ஏன்டா ஒரு இடத்துல யூஸ் பண்ணாம என்ன 2 இடத்துல யூஸ் பண்ற? அப்படின்ற மாரி வந்து எரர் த்ரோ பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ இதனால தான் நம்ம வந்து லெட், கான்ஸ்ட் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணணும்னு சொல்றது. வேரியபிள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்பவே தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன், ஓல்டு ப்ரௌசருக்கு சப்போர்ட் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு மட்டும் தான் நம்ம வேர் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி வேர் யூஸே பண்ணக்கூடாதுங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.